டிடிஎஸ் அதர் தென் சேலரியில் மாடல் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் மாடல் 1 2 3 4 இந்த 4மே நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா கான்செப்ட் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், இது பண்ணியிருப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக் பிகினர் லெவல். இனிமேல் தான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறது எப்படின்ற செக்ஷனுக்குள்ளேயே வரப்போகிறோம். இப்போ நம்ம ஒர்க் பேப்பர் வந்து பார்த்தோன்னா 4 ஷீட்டில் வரும். 4 வந்து லேயரில் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் லேயர் அதுதான் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையா நம்ம செக் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மாடல்லே நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பேஸ். இதுலேருந்து தான் நம்ம ஒர்க் பேப்பர் ஃபார்மேட் அப்படியே நமக்கு பில்டப் ஆகும். ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் கான்செப்ட்ன்றதை நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபில்டர் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் எதெல்லாம் அப்ளிகபிள் ஹேட், கிரே ஏரியா லெஜர்ஸ்லாம் என்ன, 3 கேட்டகரி சிஸ்டம்னா என்ன, எதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும், அப்ளிகபிலிட்டி சீட் நான் சொன்னால ஃபஸ்ட்டு லேயர் ஒர்க் பேப்பர் எப்படி பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். என்னோடய அப்ரோச் யூஸ்வலாக என்ன செய்வாங்க, டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி பார்க்கணும், என்ன செய்வாங்க பர்டிகுலர் கிளைண்டோட டிடிஎஸ் பேபிள் லெஜர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்க என்ட்ரிஸை வந்து டிடிஎஸ் டிடெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ரிட்டர்னோட மேட்ச் பண்ணுவாங்க, ஓகே கரெக்ட் எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் நார்மல் அப்ரோச். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிலையோ சிஎஃப்ஓம்லேயோ இல்லை மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதே தான். டிடிஎஸ் பேபிள் லெஜர் எடுத்து டிடெக்ஷன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இது இருக்கா பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ராங் அப்ரோச். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணதை தான் நம்ம செக் பண்ணுறோம், பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. டிடிஎஸ் பேபிளில் என்ன இருக்கும், ஆல்ரெடி டிடெக்டட் தான் இருக்கணும். என்ன டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து அதில் மென்ஷன் ஆகாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபுல் ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ்பென்சஸில் இருக்க ட்ரையல் பேலன்ஸ், ஃபுல் ட்ரையல் பேலன்ஸ் ஆர் பிஎன்எல் அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் அதில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபில்டர், அதான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் அப்படிங்கிற அது வந்து 3 கேட்டகரியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், இன்வெஸ்டிகேஷன். இந்த 3த்தில் எந்த கேட்டகரியில் அது வருமோ அதுக்கு நேம் கொடுக்க போகிறோம். இதில் எதுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதோட லெட்ஜர்ஸ் மட்டும் நம்ம வந்து டீட்டெயில்டு லெட்ஜர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து டிடிஎஸ் லா படி டிடிஎஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதை வந்து ஆல்ரெடி அவங்க டிடெக்ட் பண்ணதோடு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஆல்வேஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஎன்எல்லேருந்து பண்ண போகிறோம். இதை தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரிஸில் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து அப்ளிகபிள், இன்னொன்று நீட் இன்வெஸ்டிகேஷன், இன்னொன்று நாட் அப்ளிகபிள். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ இல்லை ட்ரையல் பேலன்ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க புக்ஸில் இருந்து. அதை பார்த்தோன்னே ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு 100% டிடிஎஸ் அப்ளிகபிள். அதுக்கு வந்து நீங்கள் அப்படியே பார்த்து அடுத்த செகண்டே நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ் போட்டுட்டு அதுக்கு என்ன ரெலவெண்ட் செக்ஷனோ போட்டுட்டு நம்ம பண்ணிடலாம். அது எந்தெந்த செக்ஷன் என்னதுன்னா இந்த லேபர், அதாவது 194 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னே மேஜரான எக்ஸ்பென்சஸ் இல்லை 194 CJIAH, அதாவது ரெண்ட்டு, ப்ரொஃபஷ்னல், இன்ட்ரெஸ்ட், கமிஷன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ்ன்னு போட்டுட்டு அந்த லெஜர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிடிஎஸ் ஒர்க்கிங்க்கு போயிடலாம். இந்த மாதிரி சப்போஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், செல்லிங் அண்ட், ஏன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் லேபர் சார்ஜஸ் இருக்கலாம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் கமிஷன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கலாம், டெக்னிக்கல் வந்து நம்ம டிசைட் பண்ணணும், அதாவது 194 JBயா இல்லை JAAவான்றது டிசைட் பண்ணணும். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னால் நமக்கு நேச்சரே தெரியாது, பட் அதில் மேபி டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிற எக்ஸ்பென்சஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஐடி சப்போர்ட் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் சர்வீஸாக இல்லாட்டி சாஃப்ட்வேர் பர்ச்சேஸான்ற மாதிரி இந்த மாதிரி சம் கிரே ஏரியாஸ் ஒரு டவுட் இருக்குது, அப்ளிகபிள் ஆகலாம் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நீட் இன்வெஸ்டிகேஷன்ற கேட்டகரியில் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். நாட் அப்ளிகபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சேலரிக்கு தனி செக்ஷன் இருக்குது, அதனால் இந்த செக்ஷன் படி நாட் அப்ளிகபிள். பேங்க் சார்ஜஸோ எலக்ட்ரிசிட்டியோ இல்லை ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரியோ இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்னோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நாட் அப்ளிகபிள்னு போட்டுடலாம். ஸோ அகெயின் வந்து
நான் கிளியராக எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் டிடிஎஸ் வரும் நான் இங்கே சும்மா லைட்டாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதை இங்கே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லேபர் ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்ட் இருந்தாலே 194C இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இது பண்ணிப்போம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர் டிக்ளரேஷனும் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் மாடல் பாருங்கள். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடி சப்போர்ட் ஏஎம்சி இருந்துச்சுன்னா 194JARAP வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நான் பேங்க்குக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு 194A. செக்யூரிட்டி சர்வீஸ் ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 194C. மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்ம இதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஹவுஸ் கீப்பிங் வந்து சும்மா ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி. பட் செக்யூரிட்டி சர்வீஸ் ஹவுஸ் கீப்பிங்குமே 194Cயில் வந்து கவர் ஆகுது. கம்பல்சரி இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி நம்ம சிஏ ஃபீஸ், லீகல் ரிட்டைனர், ஆர்கிடெக்ட்ஸ் இல்லாட்டி டாக்டர்ஸ்க்கு ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரொஃபஷ்னல் 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ரெண்ட்டு, கோடவுனு, எக்யூப்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2%, இம்மூவபிள் இருந்துச்சுன்னா 10%. கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ் ஏஜென்சி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 194H வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும். அட்வர்டைஸிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், மீடியா, அதாவது நான் வந்து சும்மா நான் ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் அவ்வளவுதானே அப்படின்னா அதுக்குமே 194C வந்து அப்ளிகபிள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. இதுக்கெலாம் நம்ம டிடிஎஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் கம்பல்சரி நாட் அப்ளிகபிள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நாட் அப்ளிகபிள் போட்டுட்டு போயிடலாம். அதாவது சேலரி, போனஸ், வேஜஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து தனி செக்ஷன், இதில் கவர் ஆகலை. பேங்க் சார்ஜஸ் அண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. எலக்ட்ரிசிட்டி, பவர் சார்ஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் டிடிஎஸ் செக்ஷன் வந்து நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், கஸ்டம் டியூட்டி அந்த மாதிரி எனி பேமெண்ட் இருந்துச்சு, ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் இருக்குது, இதுக்கு டிடிஎஸ் வந்து நாட் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கும் வந்து எனி செக்ஷனும் எதுவுமே இல்லை. ஸோ டிடிஎஸ் நாட் அவைலபிள். பிஎஃப், இஎஸ்ஐ, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷனுக்கும் டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். டெலிஃபோன் அண்ட் இன்டர்நெட் பேமெண்ட் வந்து ஜஸ்ட்டு நம்ம டெலிஃபோன் யூசேஜுக்கு பே பண்ணுறோம். இது வந்து கான்ட்ராக்டும் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஃபீஸும் கிடையாது. ஸோ டிடிஎஸ் செக்ஷன் நாட் அப்ளிகபிள். பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா 194Q அப்ளிகபிள் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த செக்ஷன் அப்ளிகபிள். அதாவது நம்ம டேர்ன் ஓவர் 10 crores மேலே இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 10 crores மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் 194Q செக்ஷன் அப்ளிகபிள். அப்போ மட்டும்தான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள். இல்லாட்டி இது யூஸ்வலாக லெஸ் தேன் 10 crores இருக்கவங்களுக்கு இது எக்ஸம்டட், நாட் அப்ளிகபிள் போட்டுடலாம். இம்போர்ட் டியூட்டிஸ் ஆர் கஸ்டம் கிளியரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா டியூட்டி பே டு கஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. டெப்ரிஷியேஷன் இல்லாட்டி அமார்டைசேஷன் அது மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் கேஷ் என்ட்ரி, பேமெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால் டிடிஎஸும் நாட் அப்ளிகபிள். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணீங்க P&L ஸ்ட்ரைட்டாகவே நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த கிரே ஏரியாஸ். இதுக்கு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சப்போஸ் லேபர், அதோட லேபர் சார்ஜஸும் இப்போ மிஷினரி மெயின்டெனன்ஸ்னு இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். லேபர் சார்ஜஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிடும் அந்த லேபர் போர்ஷனுக்கு மட்டும். அதே மாதிரி ஐடி சப்போர்ட் சாஃப்ட்வேர்னால் நம்ம அது பர்டிகுலர் சாஃப்ட்வேரை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்ட்வேராகவே வாங்கிடுறோம் அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கு சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து நார்மல் டெக்னிக்கல்னா 2%, ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னா 10% வந்துடும். அதே மாதிரி கார்ப்பரேட் ஈவெண்ட் நடந்தது, கான்ஃபரன்ஸ் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 194C செக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடும். எம்ப்ளாயி ட்ராவல் ரீஇம்ப்ரெஸ்மெண்ட், ஹோட்டல் பில்ஸு அந்த மாதிரிலாம் இண்டிவிஜுவல் போய் நம்ம ஏதோ ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாங்க, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணதை ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் வாங்குறாங்கன்னா டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் கமிஷன் இன்க்ளூட் ஆகிருந்துச்சுன்னா கம்பல்சரி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ஃப்ரைட்டு, பேக்கிங், லாஜிஸ்டிக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து கமிஷன் கீழே வராது. 194C செக்ஷன்ஸு இதெல்லாம் செல்லிங் அண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு 194C செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். மிஸ்லினியஸ் அண்ட் சண்டே எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு பே பண்ணுறது என்ன பே பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுதான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் டிடிஎஸ் வரும். அது வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசைட் பண்ணணும். ஜாப் ஒர்க் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து கம்பல்சரி 194C அப்ளிகபிள் ஆகிடும். சப்போஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் பர்ச்சேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா 194C கிடையாது, 194Q.
ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிடிஎஸ் அப்ளிகபிளாக இல்லையான்றதை. இப்போ வந்து ரியல் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பிஎன்எல் இருக்க ஹெட்டு, இது அதில் இருக்க அமௌண்ட்டு. ஸோ டிடிஎஸ் அப்ளிகபிள் நம்ம சொன்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும். அப்ளிகபிள்னால் க்ரீனில் போட்டிருக்கேன், நாட் அப்ளிகபிள் இது வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஏன்னா சேல்ஸ் கமிஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை 194C எக்ஸ்பென்ஸும் இதில் இன்க்ளூட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்ளிகபிள்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளிகபிள்னு போட்டுருங்க. இல்லை 100% தெரியும் பேங்க் சார்ஜஸ்க்கு இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க. இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்வெஸ்டிகேட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் இதில் எந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுதுன்னு நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க் பேப்பர் எப்படி இருக்கணும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் இருக்கணும். செகண்டு லெஜர் நேம், அதாவது எந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்க எந்த லெஜர், இதுதான் நான் லெஜர் நேம்ங்கிறேன் நான், அந்த லெஜர் நேம் இருக்கணும். இது எந்த குரூப் கீழே கேட்டகரைஸ் ஆகிருக்கு, டைரெக்டாக இன்டைரக்டாக எந்த ஹெட் கீழே எந்த குரூப் கீழே கேட்டகரைஸ் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ண போகிறோம். ஆனுவல் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் மென்ஷன் பண்ண போகிறோம். டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ், நோ, இன்வெஸ்டிகேட் அந்த மாதிரி காலம் ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் செக்ஷன், எந்த செக்ஷன் அப்ளிகபிள். இப்போ சப்போஸ் இன்வெஸ்டிகேட்டாக எனக்கு தெரியல அப்படின்னா லைக்லி செக்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும். அதை இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். 194C இல்லாட்டி 194H அந்த மாதிரி எந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அந்த லைக்லி செக்ஷனை வந்து நம்ம பண்ணுவோம். ரீசன் கம்பல்சரி, சப்போஸ் நாட் அப்ளிகபிள்னாலுமே நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் சொல்லி ஆகணும். அப்புறமா லெஜர் எக்ஸ்ட்ராக்டட், எதுக்கெலாம் அப்ளிகபிளோ கம்பல்சரி லெஜர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு எஸ், நோ, இல்லை பெண்டிங்கிற மாதிரி உங்கள் அதில் வந்து உங்கள் ஒர்க் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரீமார்க்ஸ் கம்பல்சரி. சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து டிக்ளரேஷனுக்கு கொடுக்கலான்னா டிக்ளரேஷன் பெண்டிங். இல்லை எனக்கு வந்து இன்னும் டிசைடே பண்ண முடியல, டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் அதுவுமே டவுட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் காமனாக என்னென்னலாம் அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டர், நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணும்போது என்னென்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம டிடிஎஸ், அதாவது நான் சொல்கிற மாதிரி பிஎன்எல்லிருந்து டவுன்லோட் பண்ணணும். டிடிஎஸ் பேபிள் லெஜரை டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி பண்ணணும். அப்புறம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது, அதனால் இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றது ராங்கான டிசிஷன். அதில் வந்து லேபர் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கும் டிடிஎஸ் இருக்கான்றதை நம்ம கம்பல்சரி செக் பண்ணணும். அப்புறம் எல்எல்பி பேமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ரேட் வந்து யூஸ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். எல்எல்பி வந்து நல்ல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப். அந்த இந்த இண்டிவிஜுவல்லையும் ஹெச்எஃப் ரெண்டுத்துலேயுமே எல்எல்பி வந்து கவர் ஆகலை, எல்எல்பி அதர்ஸில் வந்துடுது. அதனால் 194C நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2% டிடிஎஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும். அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ற ஹெட்டையே வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுறது, அதுக்கு டிடிஎஸே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது ராங். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் கமிஷன் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. சேல்ஸ் கமிஷன் இருக்கலாம், இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் அதில் கேட்டகரைஸ் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது தப்பு, அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி கஸ்டம் டியூட்டி வந்து வராது, அது ஓகே, டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. பட் பர்ச்சேஸ் இருந்தது அப்படின்னா 194Q செக்ஷன் அப்ளிகபிள் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் டேர்ன் ஓவர் லெஸ் தான் 10 crores இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பர்ச்சேஸை இக்னோர் பண்ணணும். உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து மோர் தென் 10 crores இருக்குது, அப்பயே பர்ச்சேஸை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அப்புறம் ரீசன் மார்க்ஸை வந்து நீங்கள் பிளாங்காக விடுறது. இப்போ நாட் அப்ளிகபிள் அப்படின்னா கூட கம்பல்சரி நீங்கள் ரீசன் வந்து அப்ளிகபிள் பண்ணணும். பிளாங்காக விட்டிங்கன்னா அந்த ஒர்க் பேப்பரே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் 5ல் நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை வந்து இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் டிடிஎஸ் பேபிள்லேருந்து எடுக்கக்கூடாது, ஆல்வேஸ் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ட்ரையல் பேலன்ஸ். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 3ஆக கேட்டகரைஸ் பண்ண போகிறீங்க. அப்ளிகபிள் கேட்டகரி, நீட் இன்வெஸ்டிகேஷன், நாட் அப்ளிகபிள். அப்ளிகபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மேஜர் இருக்க செக்ஷன்ஸ் வந்து CJIAH இது வந்து மேஜரான செக்ஷன், ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளிகபிள் போட்டுற போகிறீங்க. க்ரே ஏரியாஸ் வந்து ரிப்பேர்ஸு, செல்லிங்கு, ஐடி சர்வீசஸ் வந்து க்ரே ஏரியாஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. அப்புறம் எதற்கெல்லாம் நாட் அப்ளிகபிளோ அந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாட் அப்ளிகபிள்னால் நாங்கள் வந்து ஏன் ரீசன்றதை வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகபிலிட்டி சீட் வந்து நமக்கு 4 லேயர் ஒர்க் பேப்பரில் ஃபஸ்ட்டு லேயர்
ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. நீங்கள் அப்ளிகபிள் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் பேப்பர் ஃப்ளோவே இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராக்டிக்கல் பற்றி இந்த இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். தேங்க்யூ.